எல்லாருக்கும் நமஸ்காரம். அன்றைய பழக்கம் இன்றைய பார்வை அப்படின்னு சில பகுதிகள் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைய கல்யாண உணவு வகைகள் இல்லையா. அன்னைக்கு எப்படி இருந்தது? அப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறச்சே முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் முகூர்த்தம் நடக்கும். அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் கொஞ்சம் ரிசப்ஷன் மாதிரி வச்சு ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் இவங்க அவங்கெல்லாம் நடக்கும். அண்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எல்லாமே இலையில் பரமாறி தான் ஆகாரங்கிறது இருக்கும் இல்லையா. அப்போ ரெகுலராக பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு பாயசம், ஒரு தயிர் பச்சடி, 2 வித பொரியல், ஒரு கூட்டு, அப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்கும், வடை இருக்கும், அப்புறம் பருப்பு வச்சுருப்பாங்க, சாம்பார், ஒரு மோர் குழம்பு அது ஒன்று, ரசம், தயிர் அந்த மாதிரின்னு. ஸோ இது கொஞ்சம் ஹெவி, பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஓவர் ஃபீடிங் மாதிரி அப்படியும் இருக்காது. ஓரளவுக்கு நல்லா விருந்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிடும்படியாக இருக்கும். இப்படி இருந்தது போக இன்னைக்கு நம்ம கல்யாணங்கள் என்ன பார்க்குறோம், மெஹந்தி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணி அதுக்கப்புறம் பாட்டு அது இதுன்னு, அதுக்கப்புறம் சங்கீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அது ஏதோ கொரியோகிராஃபர்லாம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு இது குரூப்பாக எல்லாருமா டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசப்ஷன் அப்படின்னு பார்த்தாக்க முன்னெல்லாம் இலையில பரமாறின்னு இருந்தது, பஃபே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதாவது என்னன்னா நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம தட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு, அதாவது வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டு வேண்டாம், அப்போ தவிர்க்க முடியும் அப்படின்னு. ரொம்ப அழகான எண்ணம் அது. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிற நினைப்பேன்னு ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கடைசியில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தோம்னாக்க, இப்போ முதல்ல ஒரு டிஃபன் ஐட்டம்ஸ்னு கொஞ்சம் இருக்கும். அதாவது ஒரு ஊத்தப்பம் மாதிரி, அப்புறம் பூரி இருக்கும், இல்லைனாக்க சப்பாத்தி இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் மசாலா இருக்கும், இல்லை ஒரு குருமா இருக்கும், ஒரு சாம்பார், அதுக்கு இட்லியோ தோசையோ அது இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேவை ஐட்டம் மாதிரி, ஒரு லெமன் சேவை அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் இன்னும் கொஞ்சம் கான்டினென்டல் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாஸ்தா இருக்கும். அப்புறம் சில பேர் இந்த சாட் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. அதாவது தஹி மசாலாவில் தஹி பூரி போட்டு மசாலாங்கிறது, பானிபூரி மசாலான்னு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், ரைத்தா இருக்கும், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் இருக்கும், அப்புறம் பிளெயின் ரைஸ் போட்டு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம், அப்புறம் ஸ்வீட்டு, வடை. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் அந்த ஐஸ்கிரீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் போட்ட ஐஸ்கிரீம், ஃப்ரூட் போட்ட ஐஸ்கிரீம் அப்படின்னு அதுலேயுமே 2-3 வகைகள் அப்படின்னு. ஸோ இது நான் சொல்கிறது கொஞ்சம் லிமிட். இன்னும் கூட சில ஐட்டம்கள் நிறைய இப்போ அங்கே வைக்கிறாங்க. ஸோ அதை சர்வும் பண்ணுறாங்க. சில இடங்களில் இப்போ இலையிலையும் சர்வ் பண்ணுற பழக்கமும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் என்ன ஒரு பெரிய சாப்பிட்ற இவங்களாலையும் அத்தனையும் சாப்பிடவே முடியாது. ஸோ எதுக்காக இந்த மாதிரி இத்தனை ஒரு பகட்டாக நம்ம இவ்வளோ பண்ணணும்? ஐடியா முதல்ல லிமிட்டாக நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடன்னு. அண்டு இந்த எல்லாராலையும் நின்றுட்டு சாப்பிட முடியுமா? குழந்தைங்களால நின்றுட்டு கையில் வச்சுன்னு சாப்பிட முடியாது, வயசானவங்களால அதை பண்ண முடியாது. கொஞ்சம் லேட் மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு கூட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் அவங்களுக்கெல்லாம் ஃபீட் இது வலிக்கிறது அப்படி இப்படின்னு அவங்களுமே ப்ரிஃபர் டு சிட், அதாவது உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு தான் யாருமே விரும்புவாங்க. அதுதான் கரெக்டு கூட. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அது மாதிரி கையேந்து இது பண்ணுற மாதிரி வாட்டுக்கு நம்ம அதுவும் பண்ணி இத்தனை ஐட்டம்ஸும் இது பண்ணி நிறைய பேரால் சாப்பிடவும் முடியறது இல்லை. பஃபேனா கூட சில இதெல்லாம் போட்டுடுறாங்க, அப்படியே இந்த தட்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பினில் இருக்கும் ஃபுட்டோட. ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் நம்ம எதுக்காக நம்ம பணத்தை விரயம் பண்ணணும் இல்லையா? அதாவது நம்ம ஒரு விருந்தோம்பல் பண்ணணும், நிறைய நல்ல ஐட்டம்ஸ் கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான், நான் அதை மறுக்கலை. ஆனால் இவ்வளோ ஐட்டம்ஸ், டிஃபன்களும் நிறைய ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் அது இது அதெல்லாம் போட்டு ஸ்வீட்டு, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அதுலேயே சில பேர் போலி போடுவாங்க.
இந்த மாதிரி எக்கச்சக்கம் இது போடுறதுனால ஒரு 2 விஷயம். ஒன்று, கண்டிப்பாக வந்து ஃபுட்டு வந்து அத்தனை இது செலவாகாமல் கொஞ்சம் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும், மீந்து போகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அதை யாருக்கு என்ன டிஸ்போஸ் பண்ணுறோம் அது வேறு விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு அன்னெசரியாக இதில் வந்து வருது. அடுத்தது, அவ்வளோ ஐட்டம்ஸுங்கிறச்சே அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும். அதை சர்வ் பண்ணுறதுக்கான ஆட்களும் நிறைய வருவாங்க, அவங்களோட பேமெண்ட்டும் நிறைய வரும். அல்டிமேட்லி உடம்புக்கும் ஒன்றும் இப்போ வந்து இன்னும் சின்னவங்களே வந்து டயட் கான்ஷியஸுங்கிறாங்க, இந்த சுகர் இருக்குங்கிறாங்க, பிபி அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுங்கும் போது இத்தனை பண்ணி எதுக்காக இல்லையா? இதை நம்ம குறைச்சிக்கலாமே. நம்ம இவ்வளோ வந்து எப்படியாப்பட்ட பகாசுரனால கூட வந்து அவனுக்கு முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் எவ்வளோதான் வந்து நல்ல ஃபுட்டியான்னு சொல்லுவாங்களே, ஃபுடி அப்படிம்பாங்க, அதாவது ரொம்ப விரும்பி எல்லாத்தையும் சாப்பிட்ற சில பேர் அப்படியாப்பட்டவங்களுக்கு கூட இது வந்து திணறிடும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த நாளில் வந்து விருந்தாவும் இருந்தது, அதே நேரத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கூட கெடுக்காம, அதே நேரத்தில் ஒரு சிக்கனமாக ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்பென்ஸில் அவங்களால அழகாக பண்ண முடிஞ்சுது. இப்போ நம்ம இத்தனை விஷயங்களை நம்மளா இழுத்து விட்டுண்டு அப்பவும் வந்து மருதாணி இட்டுக்கிறதுங்கிறது கண்டிப்பாக வந்து பிள்ளை வீட்லேயும் இருந்தது, பொன் வீட்லேயும் இருந்தது. அதே போல் வந்து இந்த ஒரு பாட்டு இது பண்ணுறதோ இல்லைன்னா ஒரு பூஜைகள் அவங்க வீட்டில் வந்து அவங்க முன்னோர்களை வந்து நினைச்சுண்டு அதுக்காக வந்து ஒரு குலதெய்வம் கோவில்லையோ இல்லை வீட்லேயே குலதெய்வ பூஜையோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் 4 நாள் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்கள் இருந்துன்றது, வீட்டில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸோட பெண்ணு வீட்டாராவது அவங்க வீட்டில் பண்ணுவாங்க, பிள்ளை வீட்டார் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ சத்திரத்தில் நினச்சி அந்த ஜஸ்ட் ஒரு 1.5 2 days தான் வந்து அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சத்திரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைகள் ஜாஸ்தி. ஏன்னா கூட்டம் நிறைய வரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாருக்குமே ஏசி ஹால் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால டைனிங் ஹால் வந்து பெருசாக இருக்க வேண்டியிருக்கு. இன்பிட்வீன் என்ன பண்ணுறாங்க, நடுப்புற வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கா பார்க்குறாங்க. ஏன்னா சப்போஸ் வந்து ரிசப்ஷனுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் வரும்போது அவங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும்னா அப்போ வந்து அந்த வந்து அத்தனை வர்ற க்ரௌடில் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கே இந்த ஹாலுக்கு வரணும். அதே போல் வந்து சில சமயம் சில இடத்துல அங்கெல்லாம் பாருங்கள் வந்து உங்களுக்கு அன்றைக்கி வந்து அங்கே வந்து ஏதோ மேஜிக் ஷோ ஒருத்தர் பண்ணிகிட்டு இருப்பார், அங்கே ஒருத்தவங்க மெஹந்தி இடத்துக்கு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி வந்து அதுக்குன்னு தனி ஸ்டால்ஸ் வேறு இருந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளவு இதெல்லாம் இந்த பகட்டு வந்து நம்ம எதுக்காக நம்ம பண்ணணும்? இதே அத்தனை பகட்டு இல்லாமல் அந்த நாள் மாதிரி அந்த லிமிட்டடாக வந்து அந்த ஐட்டம்ஸ் வரைக்கும் பண்ணி அழகாக இலையில பரமாறி அவங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு பரமாறி விசாரித்து சாப்பிட வச்சுட்டா அத்தனை பணம் மிச்சம் ஆகுது. அந்த குழந்தைங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எது வேணால் எந்த விதமாக ஒரு டெபாசிட்டாக போட்டு வைக்கலாம். இல்லை அவங்களுக்கு முக்கியமாக தேவைக்கு ஒரு வீடு வேண்டியிருக்கா, இல்லைன்னா வந்து ஒரு பெரிய வண்டி வேணுமா, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்காக நீங்கள் வந்து அதை ஒரு பொருளாக வாங்கி இல்லைன்னா அவங்களுக்கு பிற்காலத்தை உபயோகப்படுறதுக்கான ஒரு டெபாசிட்டாவோ ஏதோ மாதிரி பண்ணினா அந்த குடும்பத்துக்கு வரப்போகிற அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஒரு சிக்கனமாக நம்ம இருக்கோம், ரொம்ப வந்து பட்டாடோபம் பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து குருவுக்கு நம்ம பிரீத்தி ஆகும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செலவு சிக்கனம் பண்ணும்போது பணம் மீதமாறுது, அதை பிற்காலத்துக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியறது. அதனால நம்ம அடுத்த சந்ததியினர் நம்மளுடைய மீதி சொந்தக்காரங்கள் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி நம்மளும் பண்ணணும். அதனால பணம் கொஞ்சம் இருக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்திதியை தாண்டி அந்த படாடோபம் வெறும்ன ஷோ ஆஃப் பண்ணுறது வேண்டாம். நம்மளுடைய பந்ததி என்ன, நம்ம ரிலிஜனில் நம்மளுடைய சம்ஸ்காரத்தில் நம்ம பரம்பரையில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு குலதெய்வ பூஜையா, அது அதே போல் வந்து ஒரு மருதாணி இடுறதா, அதே போல் வந்து முன்னோர்களுக்காக தனியாக ஒரு படையல் பண்ணுறதா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் அழகாக பண்ணி அவங்களையும் திருப்தி பண்ணி அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட அந்த குழந்தைகளை வந்து சத்திரத்தில் அழகாக திருமணம் பண்ண வச்சு நல்லபடியாக நல்ல ஒரு மங்களகரமான வாத்தியத்தோட ரொம்ப ஜாரிங் மியூசிக்கு அது இதுன்னு போட்டுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி பண்ண வைக்காம அழகாக ப்ளசண்ட்டான ஒரு சங்கீதத்தை வச்சு
மனசுக்கும் சரி காதுக்கும் அது ரம்யமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும். அப்போது அந்த எனர்ஜியோட ஒரு புது வாழ்க்கையை தொடங்குற அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப நல்லா சிறப்பாக வாழறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நம்ம கொடுக்குற மாதிரி அமையும். செய்யலாமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.